6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதாங்க சென்னைக்கு போறோம். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. அப்படியே யூடியூப்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேலம் ஜங்ஷன் வந்துட்டோங்க. இங்க உள்ள வந்த உடனே ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா இங்க பார்க்கிங் இருக்கும். இங்க கேப் ஆட்டோலாம் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு 24 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஹாய் டியூட்ஸ், அப்படி நம்மளோட இன்ட்ரோ கொடுத்துட்டு நாமளும் சேலம் ஜங்ஷனுக்குள்ள பூந்துட்டேங்க. உள்ள போறவே ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கு. நான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணலைங்க, ஜெனரல் தான் டிக்கெட் எடுத்துட்டு போறேன். உள்ள போயிட்டு கவுண்டர் டிக்கெட் எடுத்துட்டோங்க. சேலத்துல இருந்து சென்னை சென்ட்ரல் பாத்தீங்கன்னா 135 ரூபாங்க டிக்கெட். இதுக்கான பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா 5வது பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் வரதா போட்டுருந்தது. இந்த மாதிரி 2nd, 3rd, 4th, 5th பிளாட்ஃபார்ம்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சப்வேல தான் போகணும். இப்படி இறங்கி நம்ம உள்ளுக்குள்ள போனோம்னா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயே வந்து 2, 3, 4வது பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி மேலே ஏறிக்கோங்க. இது 5வது பிளாட்ஃபார்ம். லாஸ்ட் எண்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்தனா 5வது பிளாட்ஃபார்ம் மேலே வந்துடலாம். இந்த மாதிரி ட்ரெயின் அதுக்கப்புறம் வந்துச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரெயினில் போகிறோம், இந்த ட்ரெயின் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து எந்தெந்த ஸ்டாப் வழியாக போகுது, இதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம்.